இனிமே பொழுது போகணும்னா கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடு. கல்யாண ஆசை காட்டி பொண்ணுங்களோட விளையாடின உசுறு போயிடும். இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. கட்டளை. எவன்டா தேன் கூட்டு மேலே கையை வச்சுறேன், படைய கிளம்பி கொட்டி குதறிடுவான். தம்பி நீங்க உத்தரவு கொடுங்க, அவன் கையை காலை தசை தெரியாம திருப்பி போட்டு வந்துடுறேன். எப்படி என் இடத்துக்கு வந்து என் மேல கை வச்சானோ அதே மாதிரி அவன் ஏரியாக்குள்ள பூந்து அவனை அலசணும். பின்னமாக்கிறேன் தம்பி. டேய் அவன் யாரா? பேர் என்ன? மதுரை. மதுரையா? தமாசு தமாசு. என்ன பேர் சொன்ன? மதுரையா? மதுரை. தம்பி எனக்கு இப்பதான் 7 நாட்டு சனியை முடிஞ்சு திருநள்ளாறு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு முடிஞ்சிருச்சு, உனக்கு ஆரம்பிச்சிருச்சா? பேசாம ஒரு பெக்கா போட்டு தூங்கு, காலையில எல்லாம் சரியாயிரும். ஏய் உதாரணம் ஏன் ஒதுங்குற? அவனை போட்டு தள்ள முடியுமா முடியாதா? டேய் என்னால இல்லடா, எந்த கொம்மனாலையும் முடியாது. வீணா மலை கூட மோதி ஏன்டா மூக்கடைச்சுக்கிறீங்க? வாரவழி போலீஸே. டேய் நீ எல்லாம் ஒரு தாதா, கரவேட்டி பெல்ட் மீச அதுவும் முறுக்கிக்கிட்டு இதெல்லாம் இறக்கி விட்டுட்டு போய் பலூன் ஊது. தம்பி கவலைப்படாதீங்க, அந்த மார்க்கெட் தான் அவனுக்கு மயானம். என்னடா போலீஸ்காரன் இப்படி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. ஐயா நீங்களா? ஐயா நீங்க மன்னிச்சிருங்க, ஆள் நீங்கன்னு தெரியாம தெனாவட்டா நெஞ்ச நிமித்தி பேசிவிட்டீங்க. யாரோ ஒரு பேமானி சொன்னானே, உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க. ஐயா நீங்க எங்க? நீ என்ன இங்க பார்த்தத? ஐயா நான் இங்க உங்களை பார்க்கவே இல்லைங்க. ஐயா நான் இங்க வரவே இல்லைங்க. வந்தா தானே உங்களை பார்க்கறதுக்கு. ஐயா நான் 2 மாசம் லீவ் போட்டு போயிடுறேங்க. இல்ல வேலையே விட்டுட்டு விருதுநகருக்கு போய் விவசாயம் பார்த்துக்கிறேங்க. பட்டாலியன் டிஸ்பஸ். தம்பி நான் நினைச்ச மாதிரியே குறைச்ச நாய்ங்க கடிக்கலடா. கடிச்சு குதறதுக்கு நம்ம நாய்ங்களை அனுப்பிச்சு வை. என்னங்கண்ணா அக்கா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் வேலையை பாருங்க. என்னம்மா இங்க? என்னடா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னடா அதெல்லாம்? அது அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்க வாங்க போலாம். நில்லு. என்ன இதெல்லாம்? அவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர் உன்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறா, நீ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க. இல்லம்மா, நானே உங்ககிட்ட. என்கிட்ட சொல்றா? கேட்கல சொல்லு. கண்ணுல படுறவங்க எல்லாம் கண்ட தொட்டமா வெட்டி வீசுங்கடா.
விடுங்க. வேண்டாயா, வேண்டாம். அவன் ஒரு கொலைகாரன். அவனை நீங்க காப்பாற்ற கூடாது. அவனை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. முடியலன்னா சொல்லுங்க, நானே அவனை கொலை பண்ணிடுறேன். நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா, என் பொண்ணு கொன்னதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறுத்தீங்க. உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? ஏண்டா, அவன் ஒருத்தைய கொண்டு எங்க குடும்பத்தையே புதைச்சிட்டீங்களேடா. டேய், விட மாட்டேன்டா. அவனை பொழைக்க நான் விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற, அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பிள்ளை செத்ததுக்கு நீ எவ்வளவு வேதனைப்படுறியோ அதை விட 1000 மடங்கு வேதனைப்பட்டு இருக்காரு அவரு. அவரை கொல்ல பார்த்தது இல்லாம கொலைகாரன் வேற சொல்றியா நீ? மால மரியாதையோட இருக்க வேண்டியவர் இன்னைக்கு மார்க்கெட்ல ஏன் மூட்டை தூக்குறாருன்னு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? உன் வீட்டுக்கு எதுக்கு வந்தாரு உனக்கு தெரியுமா?